மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பொதுமக்களிடம் தெளிவான பதிலை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம். பொதுநல அமைப்பினர் கூட்டாக பேட்டி. கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஓவியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தொடக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் முன்னிலையில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விஷவாயு தாக்கிய பகுதியை ஆய்வு செய்த பின்னர் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்து உள்ளார். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 ஏர்போர்ட் ரோட், ஆப்போசிட் நாவலன் நெடுஞ்செழியன் ஹை செகண்டரி ஸ்கூல், லாஸ்பெட், பாண்டிச்சேரி. For admission contact 9600421333. மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பொதுமக்களிடம் தெளிவான பதிலை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கியதற்கு முக்கிய காரணம் அருகில் உள்ள மருத்துவ கழிவுதான் என்றும் முதலமைச்சரின் அலட்சியத்தால் தான் 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டிய அவர், மக்களிடம் விஷவாயு பரவிய விவகாரம் குறித்து தெளிவான பதிலை முதல்வர் தெரிவிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் குறித்து முதல்வருக்கு கவலையில்லை என்றும் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஏழை மக்கள் விஷவாயு தாக்கிய புதுநகர் பகுதியில் வசிப்பதால் அப்பகுதி மக்களை முதல்வர் பழிவாங்குகிறார் என்றும் புதுச்சேரியில் பாதாள சாக்கடை திட்டம் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் பொதுப்பணித்துறை தனியார் ஒப்பந்ததாரர்கள் வேலை செய்யாமல் அதற்கான பணத்தை வசூலிக்கின்றனர். மேலும் புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மாற்ற வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை ஏற்று அதனை மாற்றுவதற்கான வாக்குறுதியை முதலமைச்சர் ரங்கசாமி அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் மின்துறை தனியார் மயமாக்கும் முயற்சியில் புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தனியாரிடம் மின்துறையை விற்பனை செய்வதை கண்டிப்பதை அனுமதிக்காது என திட்டவட்டமாக தெரிவித்த அவர், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம். பொதுநல அமைப்பினர் கூட்டாக பேட்டி. புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைந்தபட்சம் 45 பைசாவாகவும் அதிகபட்சம் 70 பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி முதல் 100 யூனிட்டுக்கு ரூபாய் 2.25 ரூபாய் 2.70 பைசாவாகவும், 101 முதல் 200 யூனிட்டுக்கு மின்கட்டணம் ரூபாய் 3.25 ரூபாய் 4 ரூபாயாகவும், 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டிற்கு ரூபாய் 5.40 ரூபாய் 6 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு புதுச்சேரி மக்களிடையே கடுமையான எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் 20க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் செய்தியாளரிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மின்கட்டணம் உயர்வு சம்பந்தமாக மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டம் கண் துடைப்புக்காகவே நடத்தப்பட்டது. தற்பொழுது 2 ரூபாய் வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார்.
தனியார் மயமாக்கல் என்ற நிலையை எடுத்த பிறகு மின் கட்டணத்தை தொடர்ந்து அரசு உயர்த்தி வருவது குற்றம் சாட்டிய நேரு பலமுறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு பல நிலைகளில் மக்கள் பாதிப்பு அடைந்ததாகவும் குறிப்பிட்டார். 500 ரூபாய் மின்கட்டணம் செலுத்திய நிலையில் தற்போது உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தால் 2000 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்தக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்று வேதனை தெரிவித்த நேரு, உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் பொதுநல அமைப்புகளை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் வலியுறுத்தி முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக குறிப்பிட்ட நேரு, மின்துறையில் ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது, பழுது ஏற்பட்டால் சரி செய்ய ஆட்கள் இல்லை, அதேபோல் முன் உபகரணங்கள் இல்லாத நிலை உள்ளது, இதனையெல்லாம் அரசு சரி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஓவியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தொடக்கி வைத்தார். புதுச்சேரி தேசிய ஓவியர் மற்றும் ஓவிய ஆசிரியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் செந்தில்குமார் மற்றும் திமுக பிரமுகர் கோபால், தேசிய ஓவியர் சுகுமாரன், கலை மாமணி நல்லாசிரியர் அன்பழகன், தேசிய ஓவியர் கந்தப்பன், நாடக இணை பேராசிரியர் முனைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த கண்காட்சியில் கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் 25 நீர்வண்ண ஓவியங்களை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வாழ்த்துரை வழங்கினார்கள். ஓவியர் ரவி அவர்கள் நன்றி கூற கண்காட்சி ஏற்பாடுகளை ஓவியர்கள் சாந்தகுமார், எழிலரசன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரன், வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள், ஓவியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் முன்னிலையில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு பிறந்தநாளை கொண்டாடினார்கள். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக பிரமுகர் சந்துரு ஏற்பாட்டில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தலைமையில் அவரது முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் நீடூடி வாழ வேண்டி மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதில் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விஷவாயு தாக்கிய பகுதியை ஆய்வு செய்த பின்னர் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்து உள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை பாதாள சாக்கடை கழிவுநீர் விஷவாயு தாக்கி மாணவி உள்பட 3 பேர்கள் உயிரிழந்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகள் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தும் அங்கு செய்யப்பட்டு வரும் பணிகளை நேரில் சென்றும் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர், மக்கள் நலனை காட்டிலும் வேறெதுவும் முக்கியமில்லை, ஒரு விபத்து நடந்திருக்கிறது, 3 உயிர்களை இழந்துவிட்டோம், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் இனி ஒரு முறை இதுபோன்ற விபத்து நடைபெறக்கூடாது என்பதற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் ஆகியோருடன் கலந்தாலோசித்து போர்க்கால அடிப்படையில் தெளிவான ஒரு செயல் திட்டம் தர இருக்கிறோம். இந்த வீதியை பொறுத்தவரையில் தொலைதூரத்தில் இருந்து வருகின்ற முதன்மை வடிகால் குழாய்க்கு இணையாக இன்னொரு குழாயை பதிக்க வேண்டுமென்று முடிவு செய்திருக்கிறோம். அதை அமைக்கும் வரை இப்போது இருக்கின்ற இந்த முதன்மை குழாயிலேயே இணைப்பு தரப்படும். ஆனால் இணைப்பு தருவதற்கு முன்பாக சாம்பர்கள் கட்டப்படும். வாயு போக்கிகள் ஆங்காங்கே பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இணையான ஒரு குழாயை பதிக்கும் போது இந்த பகுதியின் பிரச்சினை முழுமையாக சரி செய்யப்படும் என்றார். மேலும் இது போன்ற ஒரு விபத்து இனி புதுச்சேரி மாநிலத்தில் எந்த இடத்திலும் நடக்காத வகையில் அந்த அணுகுமுறை இருக்கும்.
ஒன்றை மற்றும் உறுதியாக சொல்ல முடியும். இதற்கு முன் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் எத்தகைய கழிவுகள் வருகிறது என்பதை தனித்தனியாக ஆய்வு செய்யப்படும். மருத்துவ கழிவுகள் அல்லது தொழிற்சாலை கழிவுகளாய் இருந்தால் அது எந்த இடத்தில் இருந்து வருகின்றது என்பதை ஆராய்ந்து அந்த நிறுவனம் அல்லது தொழிற்சாலை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முறையாக வடிகால் திட்டத்தை அமைத்து அதன் மூலமாக சுத்திகரித்துத்தான் கழிவுநீரை வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தப்படுவார்கள் என்றார். பல உயர் நிறுவனங்களில் பணியாற்றிய அதிகாரிகள் புதுச்சேரியில் இருக்கிறார்கள். இதைவிட பெரிய நிபுணர்கள் வேண்டுமென்றால் செலவை பார்க்காமல் நிபுணர்கள் நிச்சயமாக வரவழைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 ஏர்போர்ட் ரோட், ஆப்போசிட் நவலன் நெடுஞ்செழியன் ஹை செகண்டரி ஸ்கூல், லாஸ்பெத், பாண்டிச்சேரி. For admission contact 9600421333. புதுச்சேரி வீட்டு உபயோக மின் கட்டணம் 16ஆம் தேதி முதல் உயர்வு. குறைந்தபட்சம் 45 பைசா, அதிகபட்சம் 70 பைசா முதல் 100 யூனிட்டுக்கு ரூபாய் 2.25 இருந்து ரூபாய் 2.70 உயர்வு. புதுச்சேரி மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்படி 2023-24 நிதியாண்டுக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க அப்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை கடந்த டிசம்பரில் ஒப்புதல் தந்தார். இதையடுத்து மின்கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்தது. இதன்படி அந்த ஆண்டு வீட்டு உபயோகத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு சராசரியாக 50 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தவும், வர்த்தக பயன்பாட்டிற்கு சராசரியாக ₹1 வரை கட்டணம் உயர்த்தவும் புதுச்சேரி அரசு அனுமதி கேட்டிருந்தது. 2024-25 ஆண்டிற்கு முன் மின் கட்டணம் நிர்ணயம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடந்து முடிந்தது. அதையடுத்து பாராளுமன்ற தேர்தல் நன்னடத்தை விதிகளால் கட்டண உயர்வுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அரசின் கட்டண உயர்வுக்கு இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதன்படி வீடுகளுக்கான மின் கட்டணம் முதல் 100 யூனிட்டிற்கு ரூபாய் 2.25 இருந்து ரூபாய் 2.70, 101 முதல் 200 யூனிட்டுக்கு மின்கட்டணம் ரூபாய் 3.25 இருந்து ரூபாய் 4 ஆகவும், 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டுக்கு ரூபாய் 5.40 இருந்து ரூபாய் 6 ஆகவும், 301 இருந்து வீடுகளுக்கு கட்டணம் ரூபாய் 6.80 இருந்து ரூபாய் 7.50 ஆகவும் உயர்த்தப்படுகிறது. வர்த்தக நிறுவனங்களுக்கு முதல் 100 யூனிட் வரை தற்போது வசூலிக்கப்படுகிறது. ரூபாய் 6 இருந்து ரூபாய் 6.50 ஆகவும், 101 முதல் 250 யூனிட் வரை ரூபாய் 7.05 இருந்து ரூபாய் 8 ஆகவும், 251 யூனிட்டுக்கு மேல் 7.80 இருந்து ரூபாய் 9 ஆகவும் கட்டணம் உயர்த்த அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் இந்த கட்டணத்தை உயர்த்த அரசு அனுமதி தரவில்லை. பழைய கட்டணமே தொடரும். அதேபோல் குடிசை தொழில்கள் பொறுத்தவரை 100 யூனிட் வரை ரூபாய் 2.25 இருந்து ரூபாய் 2.75 ஆகவும், 101 முதல் 200 யூனிட் வரை ரூபாய் 3.25 இருந்து ரூபாய் 4 ஆகவும், 201 முதல் 300 யூனிட் வரை ரூபாய் 5.40 இருந்து ரூபாய் 6 ஆகவும், 301 யூனிட்டுக்கு மேல் ரூபாய் 6.80 இருந்து ரூபாய் 7.50 ஆகவும் உயர்ப்பித்து விண்ணப்பித்தனர். ஆனால் அதற்கும் அனுமதி தராததால் பழைய கட்டணமே தொடர்கிறது. வழக்கமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின் கட்டண உயர்வுக்கு அமலுக்கு வரும்.
இந்த ஆண்டு தேர்தல் குறுக்கிட்டால் 2 மாதங்கள் தள்ளி கட்டண உயர்வு 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. இதற்கான அரசு அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. இதனால் அடுத்த மாதம் முதல் உயர்த்தப்பட்ட கட்டணம் செலுத்த வேண்டும். புதுச்சேரி அரசின் மின்கட்டண உயர்வு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. WFL ஃபினான்ஸ் சர்வீஸின் 17ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்காக நடத்தப்பட்ட இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுவை அண்ணா நகரில் இயங்கி வரும் WFL ஃபினான்ஸ் சர்வீஸின் 17ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஐமெல்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையுடன் இணைந்து தனது வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை WFL ஃபினான்ஷியல் சர்வீஸின் நிர்வாக இயக்குனர் மணி தலைமையில் அவரது குழுவினர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். முகாமில் அவர்களதுக்கு 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இதில் சிறுநீரகம், கல்லீரல், இரத்தம், இருதயம், கொழுப்பு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டது. இந்நிறுவனம் உலகம் முழுவதிலும் உள்ள 3000க்கும் மேற்பட்ட தங்களது வாடிக்கையாளர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், SIB, டெர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற சேவைகளை வழங்குவதில் முன்னோடியாக இருந்து வருகிறது. இச்சேவையின் மூலம் வாடிக்கையாளர்கள் பலர் தனது கனவு இல்லம், குழந்தைகளின் கல்வி கனவு, திருமண கனவு போன்றவற்றை சிறு சேமிப்பு திட்டத்தின் மூலம் நிறைவேற்றி உள்ளனர். மேலும் இன்சூரன்ஸ் கிளைம் சர்வீஸ் மூலம் பல வாடிக்கையாளர்களுக்கு தங்கள் மருத்துவ செலவில் இருந்து குடும்பத்தை பாதுகாத்து உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் BJP NR காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு லாபத்துடன் இயங்கி வரும் மின்துறையை தனியாரிடம் ஒப்படைக்க முடிவெடுத்திருக்கும் BJP கூட்டணி அரசு மின்துறையை சீரழித்து வருகிறது. தனியார் மயமாக்கல் என்ற நிலையை எடுத்த பிறகு மின் கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டு வருகிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் பலமுறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு பல நிலைகளில் மக்கள் பாதிப்படைந்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு 500 ரூபாய் மின்கட்டணம் செலுத்திய நிலையில் இருந்த நுகர்வோர் தற்பொழுது 2000 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த மின்கட்டண உயர்வு மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதனால் பொதுமக்கள் பாதிப்படைந்து கொதித்தெழுந்திருக்கிறார்கள். குறிப்பாக மின்கட்டண உயர்வு மட்டுமல்லாமல் கனெக்டட் லோட் சார்ஜஸ், சர்ச் சார்ஜஸ், கால தாமதமாக கட்டணம் போன்ற இதர பல கட்டணங்களை உயர்த்தி பல மடங்கு மின்கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது மக்களை வஞ்சிக்கும் செயலாக உள்ளது. மின்கட்டணம் உயர்ந்து கொண்டே செல்லும் நிலையில் வளர்ந்து வரும் புதுச்சேரி நகரத்திற்கு ஏற்ப மின் இணைப்புகளை கட்டமைக்கவில்லை. இதனால் புதுச்சேரியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. மின்தடை போக்க நிரந்தரமான தீர்வை எடுக்காததால் நகர பகுதி அடிக்கடி இருளில் மூழ்கிறது. தற்போது மின்துறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் என்று சொல்லக்கூடிய பணிகளுக்கு ஆட்களே இல்லை. அதேபோல் JE, AE போன்ற பொறியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதால் பாதாள மின்கேபிள் திட்டம் செயல்படுத்தப்பட்ட இடங்களில் இந்த மின்கேபிள் பழுது ஏற்படும் போது இதற்கான பள்ளம் தோண்டும் பணிகளும் அந்த இணைப்புகளை சரி செய்யும் பணிகளும் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிறது. அதேபோல் மின் உபகரணங்கள் இல்லாத நிலை உள்ளது. மின்தடை ஏற்படும் போது பல மணி நேரம் மக்கள் இருளில் மூழ்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் மின்கட்டணம் உயர்வு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருத்தத்தக்கது. ஆகையால் இந்த அரசு பொதுமக்கள் நலனில் அக்கறை கொண்டு மின்கட்டணம் உயர்வை திரும்ப பெற வேண்டும். அப்படி என்றால் மின்கட்டண உயர்வை கண்டித்து பொதுநல அமைப்பினர் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதாக திரு G. நேரு என்ற குப்புசாமி MLA அவர்கள் தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக மாநில தலைவருக்கு எதிராக சட்டை இல்லாமல் அரை நிறுவனமாக போராட்டம் நடத்திய மாநில செயலாளர் ரத்தினவேல் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட நிலையில் தற்போது 6 வருடத்திற்கு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி மாநில தலைவர் செல்வ கணபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்ததற்கு மாநில தலைவர் செல்வ கணபதி தான் காரணம். எனவே அவர் கட்சி பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி மாநில செயலாளர் ரத்தினவேல் இன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் பாரத மாதா சிலை முன்பு சட்டை இல்லாமல் அரை நிறுவன போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் கட்சியின் பொறுப்பிலிருந்து ரத்தினவேல் தற்காலிகமாக நீக்கப்பட்டார். அவரிடம் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் அறிவித்தார். இந்நிலையில் ரத்தினவேல் தொடர்ந்து வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு இணையதளம் வாயிலாக தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் பொது செயலாளர் மோகன்குமார் குறித்து ஆடியோ மற்றும் பல்வேறு பதிவுகளை வெளியிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
அதில் கட்சியின் கோட்பாடுகளை நெறிமுறைகளையும் மீறி செயல்பட்டதால் மாநில செயலாளர் ரத்தினவேல் தற்காலிகமாக நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் கட்சி கோட்பாடுகளுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதால் இன்றிலிருந்து 6 வருட காலத்திற்கு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் பாஜகவினர் யாரும் அவருடன் கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சமூக சேவகர் அருண் வழங்கி வருவது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி கடற்கரை வியாபாரி சமூக சேவகர் அருண் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி வெயில் காலங்களில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச நீர்மோர், சர்பத் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். அது மட்டுமின்றி தெருவோரம் வசிக்கும் மக்களுக்கு பெட்ஷீட் மற்றும் கொசு வலை, இரவு நேர துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு, டீ, பிஸ்கட் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை தொடர்ந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் யாரேனும் புத்தகப்பை, நோட்டு புத்தகம், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் தேவைப்பட்டால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு இணையதளம் மூலம் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார். இந்நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள நரிக்குறவர் காலனிக்கு நேரில் சென்று அங்குள்ள மாணவர்கள் கல்வி பயில தேவையான உபகரணங்கள் குறித்து மாணவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று நரிக்குறவர் காலனியை சேர்ந்த மாணவர்கள் கல்வி கற்று கல்வியில் உயர அவர்களுக்கு தேவையான புத்தகம் மற்றும் ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரணங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள பழங்குடியின மக்களிடம் பேசுகையில் மாணவர் ஒருவர் 9 வயது ஆகியும் ஏழ்மை நிலை காரணமாக இதுவரை பள்ளிக்கு செல்லவில்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து மாணவனை பள்ளிக்கு அனுப்பினால் உங்கள் வீடு இடிந்துவிடும் அளவில் உள்ளது, அந்த வீட்டை புதிதாக கட்டித்தருகிறேன் என கூறியதன் பேரில் அந்த மாணவனை அவரது பெற்றோர்கள் தற்பொழுது பள்ளிக்கு அனுப்பி உள்ளனர். எனவே அருண் தான் கூறியது போல் வீட்டை புதியதாக கட்டித்தரும் பணியில் ஈடுபட்டுள்ளது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பொதுமக்களிடம் தெளிவான பதிலை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம். பொதுநல அமைப்பினர் கூட்டாக பேட்டி. கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஓவியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தொடக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் முன்னிலையில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விஷவாயு தாக்கிய பகுதியை ஆய்வு செய்த பின்னர் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்து உள்ளார்.